exerciseல first sum பார்க்க போறோம். An aluminum sphere of radius 12 cm is melted to make a cylinder of radius 8 cm. Find the height of the cylinder. இப்போ இந்த சம்முக்குரிய பிக்சரையே நம்ம போட்டுக்கலாம். இந்த சம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஸ்பியரை மெல்ட் பண்ணி 8 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சிலிண்டர் ஷேப்பை நம்ம உருவாக்குறோம். அப்படி உருவாகக்கூடிய அந்த சிலிண்டருடைய ஹைட் கால்குலேட் பண்ணணும். இந்த ரெண்டு ஷேப்புக்குமே வால்யூம் மாறாது, நோ சேஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்குரிய ஃபார்முலா பைஆர் ஸ்கொயர் ஹெச், ஸ்பியருக்கு 4/3 பைஆர் கியூப். நாம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறதுக்காக சிலிண்டருக்குரிய மெஷர்மெண்ட் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஹெச் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணும்போது பைக்கு பை கேன்சல் ஆயிடும். ஆருடைய வேல்யூ கேபிட்டல் ஆருக்கு 8, ஸோ 8 × 8. ஹெச் we have to find out. அதே போல ரைட் சைட்ல ஸ்மால் ஆரோட வேல்யூ 12, ஸோ 4/3 × 12 × 12 × 12 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ இதுல நமக்கு தேவையான ஹைட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு மற்ற எல்லா மெஷர்மெண்ட்டையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம். இப்போ எதையெல்லாம் நம்மளால கேன்சல் பண்ண முடியும்னு பார்த்து கேன்சல் பண்ணலாம். இப்போ 4க்கு 8 2 டைம்ஸ், அதே போல 3யும் 12ம் 4 டைம்ஸ். நம்ம 12ல கேன்சல் பண்ணலாம். அதே போல 2 4s are 8, 3 4s are 12 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 4ஐயும் 12ஆல கேன்சல் பண்ணிக்கிட்டோம், மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 3 × 12 36 சென்டிமீட்டர் வரும். அதுதான் சிலிண்டருடைய ஹைட்.